கைஸ் இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த அனிமேவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் எபிசோட் 11 ஆட் ஆயிருக்கு. ஸோ மறக்காம இந்த டைம் ஸ்டெப்பில் போய் செக் அவுட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். 1 ஹவருக்கு கிட்ட ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் இதையும் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னமும் ஒரு எபிசோட் தான், அது வந்த உடனே நம்ம இதுலயே பார்த்துடலாம். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரி வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ள போகலாம். எபிசோட்ல அங்க இருக்கிற எல்லாருமே தாக்க வந்திருப்பாங்க, ஆனா எல்லாரையுமே ஆளு தூங்க வச்சிருவான். அங்க மோனிகாவையும் காப்பாத்த இந்த சைடு அங்க நந்த அந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். அவனை நீ கொல்ல கூடாது, அவனை நம்ம உயிரோட பிடிக்கணும். அவன் என்ன அந்த அளவுக்கு வேல்யூபிளா? சரி ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு அவன் வசமா மாட்டிருப்பான். அங்க போய் பார்த்தா அங்க எல்லாருமே கீழே கிடக்குறாங்க. இதுக்கு காரணமும் நம்ம லைட் தான். சீன்ல மோனிகாவோட அப்பாக்கு தெரிய அங்க மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன தெரியத்தனமா நம்ம லைட்டையும் அவரு இழுத்துட்டாரு. இல்ல பிரச்சனை இல்ல, எனக்கும் இதே மாதிரி விஷயம் தான் நடக்க வேண்டியது. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல நான் உங்க கூட கனெக்ஷனை கட் பண்ண போறேன். இதனால எங்களோட ரெவன்யூ அது டிராப் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்குள்ள மோனிகாவும் வந்து கேக்குறான், ஆமா நீங்க என்ன வெப்பன்லாம் உருவாக்க மாட்டீங்களா? அப்படின்னு இல்ல, இந்த மாதிரி இவன் இல்லைன்னா என்ன, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பயரை பாத்துக்கலாம். ஏன்னா நான் ஒன்னும் இது நித்த போதில்ல. எனக்கு என்னோட ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. 25 வருஷமா நான் வந்து இந்த ஷாப்பை ரன் பண்ணிருக்கேன். இந்த ஷாப்பை ஓப்பன்ல வைக்கணும்னா நான் வந்து இதை நிறுத்த முடியாது. அதே மாதிரி நம்மளோட வெப்பனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுக்குன்னு நீங்க வந்து திரும்பவும் இதை உருவாக்க தான் போறீங்களா? இந்த மாதிரி ஈவிலான வெப்பன்ஸை நீங்க உருவாக்க கூடாது. நான் ஒரு கட்டத்துல அவ அப்படியே மயங்கி போக ஆரம்பிக்கிறாளா. மோனிகாவோட அம்மாவும் சொல்றாங்க, நீ வந்து இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, இதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? உங்க லைட்டு கிட்டயும் அவரு சொல்றாரு, ஹே லைட் நீ வந்து இங்கே இரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டைம்ல நீ எங்க போக போற? அங்க ஆலியா கிட்ட கேட்டா, ஆலியா இங்கேயே தங்கலான்னு சொல்ல இவங்க 2 பேருமே இங்கேயே தங்குறாங்க. அங்க மேல போகும்போது லைட்டும் கேக்குறான், ஆமா நீங்களும் இங்க வெப்பன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்களா மத்தவங்கள மாதிரி? அப்படி இல்ல, நான் அவங்கள மாதிரி இல்ல. இல்ல அப்படி இல்ல, என்னோட ப்ரொஃபஷன் அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அதாவது சிம்பிளா சொன்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே பாத்துக்கிறது, எல்லாருக்கும் தேவையானது பண்றது, துணை துவைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் பண்ணுவேன். என்னோட பொண்ணு மோனிகாக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி கிளாஷ் ஆயினே இருக்கும். அதனால அவங்க 2 பேரும் நீ நல்லா பார்த்தனா என்ன மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல அப்படி சொல்ல முடியாது, மோனிகா அப்படியே உங்களை மாதிரி தான். என்ன சொல்ற, உண்மையிலேயேவா? ஆமா ஏதோ ஒண்ணு, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல பையன் தான். சீன்ல அவ தனியா உட்காந்து யோசிச்சு நிற்பாளா. அங்க லைட் வரான். லைட்டு கிட்ட அவ கேக்குறா, ஆமா என்ன ஆச்சு, ஆலியா வந்து தூங்கிட்டாளா? அவ வந்து ரொம்ப டயர்டா இருந்தா, எனக்காக உன்னை காப்பாத்தும் போது அவ ரொம்ப வெயிட் பண்ணா வெளியிலேயே. அதனால இப்ப அவ தூங்கின்னு இருக்கா. அவ கையிலேயே ஒரு ஸ்வாட் இருக்கும், இதை அவ சின்ன வயசுல உருவாக்கிருப்பா. சின்ன வயசுல இவங்க அப்பா இதை பார்த்தோன்னே இவளை பயங்கரமா பாராட்டியிருக்காரு. யாரையுமே அவரு பாராட்ட மாட்டாரு, ரேரா தான் பாராட்டுவாரு. இதுக்காக இவளை பாராட்ட அங்க இவளுக்கு அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இதுக்கப்புறமா தான் இவளுக்கு அந்த ஃபோர்ஜ் அந்த ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும். வழியா ஏகப்பட்ட ஸ்வாடையும் அவ செஞ்சிருப்பா. நான் ஏகப்பட்ட ஸ்வாடையும் செய்ய ஆரம்பிச்சேன். இதனால ப்ராஃபிட்டும் எங்களோட கம்பெனிக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால ஏர்னிங்கோ அதிகமாச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்னோட கிராண்ட்மா, அதுவும் நான் செஞ்ச ஒரு ஸ்வாடால கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏகப்பட்ட ஸ்வாடை நான் வெளியில அனுப்பியிருக்கேன். அந்த ஸ்வாட்ல ஏதோ ஒண்ணு வச்சுதான் கொண்டு இருக்காங்க. நீலேருந்து நான் வந்து ஸ்வாடைய உருவாக்குறதுல நான் எங்க அப்பா அப்படி இல்ல, அவரு இருக்கிற மாதிரி என்னால ஒரே இடத்துல இருக்க முடியல. நான் சின்ன வயசுல வளர்ந்தது ஏதோ இங்கதான். எங்க அப்பா தான் எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்தாரு. அந்த விஷயம் நடந்ததா, அதனால என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. ஹே லைட் நீ வந்து இது வரைக்கும் யாரையாச்சும் கொண்டு இருக்கியா? நான் வந்து கொண்டு இருக்கேன், அது ஒரு 100 தான். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கொல்றதுக்கு ரொம்ப தயங்கினேன். நான் ஆலியாவை காப்பாத்தணும்னு வரும்போது நான் அதை பண்ணி தானே ஆகணும். நான் கொன்னுட்டேன். எனக்கு இன்னமும் தெரியல இந்த மாதிரி ஸ்வாடு வந்து ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு. அங்க லைட்டு கிட்ட கேட்டா லைட் வந்து அவனோட பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றான், ஒரு அட்வென்ச்சரா மத்தவங்களை கொன்னா அது வந்து அவளைக்கும் கெட்ட விஷயமா தெரியாது. இதே மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு ஒரு விதமா அது தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க இருக்கிற அந்த ஆளை இவன் பார்த்தா கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆமா பாஸ், நீங்க வந்து என்ன ஏன் செயின்ல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அதுவா உன்னாலதான் அவன் தப்பிச்சு போயிட்டான். நான் வந்து பார்க்கும்போது நீ பார்த்த இங்க மயங்கி இருந்த, நான் உன்னால அந்த பொடி பையனை பிடிக்க முடியல, அதனால நானே அவனை போய் கிரஷ் பண்ணலான்னு இருக்கேன். அவன் ஏன் கிட்டயே ஒரு மாதிரி விளாட்டான். இந்த வாட்டி அவனை நான் விட்டு வைக்க போதில்ல. அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும். 100 முறை பே பேக் அவனுக்கு பண்ண போறேன். சீன்ல லைட் அங்க நிம்மதியா தூங்குறான். அங்க ஆலியா வந்து எழுப்புறா, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம். இல்ல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அங்க மத்தவங்கள பத்தி கேட்டா காசு மத்தவங்க எல்லாருமே ஒர்க் ஷாப்புக்கு ஆல்ரெடி போயிட்டாங்களாம். அதனால நீ அப்படியே சாப்பிடு. அங்க சாப்பிடலான்னு போனா அந்த சேர் வந்து மோனிகாக்குன்னு ரிசர்வ் பண்ண சேராம். அதனால உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க. நீ ஏன் பக்கத்துல உட்கார கூடாது? ஏதோ ஒண்ணு, மோனிகா இங்க வரமாட்டா போல, ஏன்னா நேத்து அந்த விஷயம் வந்து அப்படி இல்ல. அதனால நீ என்ன பண்ணு, ஃபுட்டை நீயே கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஃபுட்டை கொண்டு போய் தரான். அங்க பார்த்தா அவ செடி கிட்ட உட்காந்து இருக்கா. ஏன்னா நேத்து அந்த விஷயத்தினால அவ யோசிச்சு கீழே போகாம இங்கே இருக்கா. நான் வந்து ஒர்க் ஷாப்புக்கு
போகாம அதனால தான் இந்த யார்ட்லயே இருக்கேன். ஆமா, இந்த செடியை நீ தான் வளர்க்குறியா என்ன? பண்ணும் இருந்தாலும் அவளுக்கும் இது சரியா வளரல. ஃப்ரூட் மாஸ்டர் அந்த ஸ்கில்ல பயன்படுத்த அது பார்த்தா அப்படியே வளருது. இதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. எப்படி உன்னால இதை பண்ண முடியுது? இது வந்து ஒரு ஃபேரியோட ஸ்கில்ல நீ பயன்படுத்தின, இப்போ என்னன்னா இது அதுவா என்னால 2க்கும் மேல பயன்படுத்த முடியும். இது கேட்ட அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்க ஆலி அவன் சொல்றா, அதனால தான் என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு, இது வழியா இவருக்கு எபிலிட்டி வந்து கிடைக்கும். நான் அவ நம்புறதுக்கு தயாராவே இல்லை. ஏன்னா ஒன்னுத்துக்கு மேல சாப்பிட்டாலே போதும் இறந்து போயிடுவாங்க. இப்படி இவங்க பேசின்னு இருக்க திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த சைடு ஓடி வந்து பார்த்தா அந்த ஆளுங்க தான் அங்க மோனிகாவோட அப்பாவையும் மத்தவங்களையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. நான் உங்க கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கல, மத்த விஷயத்தையும் அவங்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க. அங்க இன்னமும் மோனிகாவோட அப்பாவை அவன் வந்து கொடுமைப்படுத்துறானா. அங்க வெளியில லைட்டை வர சொல்றான். லைட்டும் வெளியில வர அங்க பேட்டில் ஆரம்பிக்குது. அவனோட ஃபேரிய பயன்படுத்துறான். இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த பவுடரை வச்சு என்ன தூங்க வைக்கலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணியா? இது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது மத்தவங்க மேல ஒர்க் ஆகும். என்னோட லைட்டிங் ஆர்மர் இது மேல சுத்தமா ஒர்க் ஆகாது. எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அவன் கிட்ட லைட்டிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. என்ன பண்றது? நான் வந்து உன்னையும் மோனிகாவையும் அடியணும்னு நான் வந்தேன். ஆனா நீ வந்து நேத்து நைட்டு என்னோட ஹைட் அவுட்டோட டோரை நீ உடச்சிட்ட. அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு பதிலா நான் வந்து இந்த ஷாப்பையும் இங்க இருக்கிற விஷயத்தையும் தரமாட்டமா அழிக்க போறேன். இல்ல நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? நான் வந்ததுக்கு காரணமே நீயும் மோனிகாவையும் அப்படியே பிடிக்கணும் தான். அங்க லைட் வந்து எல்லா தப்பும் ஓ மேல அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. ஸ்வாடு இதுவும் ஒன்னுத்துக்கும் உதவல. இது சுத்த வேஸ்ட். அங்க மோனிகாவும் கத்த ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன தெரியும்? நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டு தான் அப்படி உருவாக்குறாங்க. ஆனா நீ என்ன இப்படி சொல்ற? இல்ல இதெல்லாம் வேஸ்டான ஐட்டம். எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் ஒரு வெப்பன் மர்ச்சன்ட் தான். என்னோட ஆசை என்னன்னா இந்த சீப்பான மெட்டீரியலை வச்சு நிறைய ஆயுதத்தை உருவாக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. ஓ அப்படியா? அப்பனா நான் உன்னைய பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துறேன். அவனோட ஸ்வாட் எடுத்து அப்படியே தாக்க வரானா. அவன் அப்படியே பின்னாடி போறான். இதோ ஒரு வாய்ப்பா வச்சு கீழே கிடக்குற அந்த ஸ்வாட் இருக்க அதை பார்த்து அவன் பயங்கரமா சிரிக்கிறான். என்ன இதை வச்சு என்ன தாக்க போறியா? சுத்தமா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உடஞ்சு போன அந்த ஸ்வாட் அதுவே பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அவனோட பவரை வச்சு ஒரு மெட்டாலிக் பாலை உருவாக்கி அப்படியே அவன் தூக்கி போட லைட் தாக்கும் போது லைட்டுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. ஹேய் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சா உன்னை எப்பயும் முடிக்க முடியும். உன்னை என்னால அப்படியே பேரலைஸ் பண்ண முடியும். இருந்தாலும் நீ வந்து வலியை அனுபவிக்கணும். நான் அதை பார்க்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். திரும்பவும் தாக்க அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் அடிக்குதா. பார்க்கும்போது அங்க மோனிகாவும் யோசிக்கிறான். இது வந்து ஒர்க் ஆகுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை அட்டாச் பண்ணி அப்படியே ஒரு பேனை தூக்கி போடுறா. அதை பார்த்து நீ லைட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு வெறுமா ட்ரை பண்ணுடா. அது வந்து ஒர்க் ஆகும். அப்படியே அவன் ட்ரை பண்ண அதுல பாலும் மாட்டிக்குதா. இதனால லைட்டுக்கு எதுவுமே ஆகல. கிட்ட கேட்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது அது அயனால உருவாயிருக்குன்னு. சொன்னா அதை அயனை அட்டாக் பண்ற மாதிரி உருவாக்கிட்டேன். இப்போ உனக்கு பிரச்சனை இருக்காது. நான் அந்த பேனை பிடிக்கிற கிரிப் வந்து மெட்டல்ல இருக்குமா. அதனால அவனுக்கு லைட்டா ஷாக் அடிக்குது. திரும்பவும் அவன் லைட்டை தாக்க அந்த ஸ்வாடு வந்து லைட்டா உடைய ஆரம்பிக்குது. இதே மாதிரி போச்சுன்னா அங்க ஸ்வாடு வந்து ஒஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் லைட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன பண்றது? புதுசா ஒரு ஸ்வாடை உருவாக்கணுமா? என்ன பண்ணனா? அவளுக்கு அங்க பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம். ஒரு குழப்பத்துல இருக்கும்போது லைட் வந்து அங்க சம வேகமா வந்து விழுறான். லைட்டுக்கு அங்க வேற வழி தெரியல. அவங்க ரெண்டு பேருமே ஓட சொல்றான். ஆலியாவையும் நீ கொண்டு போ, வேற எங்கேயாச்சும் நீங்க சேஃபா ஓடி போங்க. இப்ப நான் என்ன பண்றது? இவன் வந்து என்னோட ஒர்க் ஷாப்பையும் ஆலியாவையும் பாத்துக்க சொல்றான். இவன் சண்டை போடுறது எங்களுக்காக தான். அந்த டைம்ல எனக்கும் வேற வழி தெரியல. நேத்து சொன்ன அந்த விஷயம் வந்து அவளுக்கு ஞாபகம். அதனால அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல லீனாவும் வேற ஒரு இடத்துக்கு வரா. அதுவும் அந்த பொண்ணை தேடிதான். அங்க எல்லாருமே ஃபெஸ்டிவலுக்காக வந்திருப்பாங்க. இவ அவளுக்காக வந்திருப்பா. இந்த சைடு அங்க பயங்கரமா தாக்க போனா அவன் மேல எதுவுமே ஒர்க் ஆகல. பரவாயில்ல, உன்னோட ஸ்வாட வச்சு இந்த அளவுக்கு உன்னால தாக்க முடியுதுன்னா என்னோட ஸ்வாடையும் நான் காட்டுறதுக்கான டைம் இது. லைட்னிங்கே ஒரு ஸ்வாட மாத்திரம் அதை அப்படியே தாக்கனா ஏதோ ஸ்வாடு மாதிரி அந்த அளவுக்கு ஹார்டரா ஃபீல் ஆகுது. உனக்கு புரியல இது ஏன் ஹார்டா ஃபீல் ஆகுதுன்னு? நான் லைட்னிங் அதுக்கு ஃபார்ம் இல்லைனாலும் அதை ஹார்டா காட்டிக்க முடியும். இவன் கிட்ட நான் என்ன பண்றது? இவன் கிட்ட எதுவுமே வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் தாக்க போனா அது வந்து திடீர்னு ஹார்டரா இருக்கு. திடீர்னு ஸ்வாட தாண்டி போகுது. அங்க லைட்டுக்கு எதுவுமே புரியல. இதனால ஒரு ட்ரிக்க பயன்படுத்தி அப்படியே அவனை தூரமா தள்ளி விடுறான். மாட்டிக்கினியா? இந்த வாட்டி உன்னால தப்பிக்க முடியல அதானே? நான் உன்னை ஸ்வாட வச்சு விளையாட விட்டதே ஒரு பெரிய தப்பு. நீ என்னன்னா என்னையே தாக்க பாக்குறியா? இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா வேலைக்காவது. அங்க ஒரு பீஸ்டையும் வர வைக்கிறான். அவன் லைட்னிங்க வச்சுதான் உருவாக்கி இருக்கான். எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? இதை லைட்னிங் ஆலியா நீ பண்ண? இந்த பீஸ்டையும் அவன் தாக்க சொல்ல அது பயங்கர வேகமா வந்து அந்த ஸ்வாட கடிக்குது. அவனுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. இதையே ஒரு வாய்ப்பா வச்சு லைட்னிங் ஸ்வாட் அதை வச்சு அவன் தாக்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. மோனிகா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சீன்ல இது எல்லாத்தையுமே அந்த சர்ச்சில் இருக்க அந்த பொண்ணு பாத்துக்கினே சொல்றா. எல்லாமே பிளான் படி போகுது. இப்போ நம்ம காத்து நின்றாலே போதும். இந்த சைடு மத்த ஆளுங்களை அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? மத்தவங்களாலேயும் ஏதோ பண்ண முடியல. இது எல்லாத்தையுமே மோனிகாவும் ஆலியாவும் வெளியில இருந்து பாக்குறாங்க. வேலை இப்போதைக்கு இந்த வாலை நாங்க பிக்ஸ் பண்ணல. நம்மளால இதை பார்க்க முடிஞ்சிருக்காது. ஆமா, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? வெளியிலயும் சரி உள்ளியும் சரி காட்ஸ் இருக்காங்க இல்லையா? நான் உன்கிட்ட
நேத்து கொடுத்த விஷயம் அது இருக்கா? என்ன விஷயம்? அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் ஞாபகம் வருது. சொல்றத அப்படியே பண்ணு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க அந்த 2 பேர்கிட்ட அவ கலாய்க்கிறா. அவங்க அப்படியே தேடி வர இந்த சைடு இத ஒரு வாய்ப்பா வச்சு அவ உள்ள போறா. இங்க அப்படியே இருங்க, நான் வந்து எப்படியாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வந்து எப்படி பண்ணுவ? இந்த பொண்ணு கிட்ட ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா என்ன? இந்த கத்திரிக்கோலை வச்சு அப்படியே வெட்டி விடுறா. அந்த செயினும் வந்து போயிடுது. என்ன ஒண்ணு பின்னாடியே அந்த பர்சன் வந்து புச்சறான். சரி மோனிகாவை தேடி அவங்க வந்திருப்பாங்களே, அந்த இடத்துல ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு. அவ அதை படுக்க போட்டு அதுல ஏதோ ஒன்று பண்ண கால் வச்சோடனே அப்படியே மாட்டிக்குது. உங்களால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இது சாஃப்டா மாத்திட்டேன். இப்போ இது ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. உங்களால வெளியிலயும் வர முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஆலியா ஆல்ரெடி மாட்டிக்கினா. மன்னிச்சிருங்க, நான் வந்து மாட்டிக்கினேன். அவளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அங்க சைட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, அதை அவ பாக்குறா. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆலியாக்கும் அது என்னதுன்னு தெரியுது. ஒரு வாய்ப்பா வச்சு அவ தூக்கி போடுறா. அந்த இடமே பிரகாசமா மாது. அங்க இதனாலேயே நம்ம ஆலியா அப்படியே தப்பிக்கா. பின்னாடி மத்தவங்களும் அந்த பர்சனை பிடிக்கிறாங்க. ஆலியா, நீ உண்மையிலேயே வேற லெவலு. அப்ரைஸ்ல வச்சு நீ எப்படியே அதை கண்டுபிடிச்சிட்ட. அது என்னதுன்னு? ஆமா, அது ஒரு பிளாஷியான ஸ்டோனு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆமா, யாரு தான் இந்த அப்ரைசல் பண்ற பொண்ணு? நீங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அவ வந்த விஷயத்த சொல்றா. நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, லைட்டுக்கு ஒரு ஸ்வாட் வந்து தேவை. அதை வந்து நான் இங்க உருவாக்கலாமா? கண்டிப்பா. நீ வந்து இந்த ஒர்க் ஷாப்ல ஒரு மெம்பர் மாதிரி தான். அதனால உன்னோட ஆசைப்படி நீ உருவாக்கலாம். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வெளியில நிறைய பேர் வராங்களா, இதனால அவங்க டக்குன்னு உருவாக்குற மாதிரி இருக்கு. அவ உருவாக்கும் போது அவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இப்போ அதை பத்திலாம் யோசிக்காத, சீக்கிரமா நம்ம உருவாக்கணும். அவ அப்படியே அவளோட ஸ்கில்ல வச்சு உருவாக்குறா. ஆனா இன்னமும் அவளுக்கு தெரியல ஸ்வாட் வந்து நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமானு. ஆனா இதுக்கு மேலேயும் நான் தயங்க போதில்ல. நான் வந்து இதை உருவாக்க போறேன். அதே வேகத்தோட ஒரு ஸ்வாட உருவாக்குறா. வெளியில அவங்க வந்து தட்டின்னு இருப்பாங்களா, டோரை உடைச்சு அப்படியே வெளில வராங்க. லைட்டும் பாவம் மயங்கின நிலைமையில இருக்கான். லைட், இந்தா உன்னோட ஸ்வாடு. என்னம்மா, நீ வந்து அவனுக்கு ஸ்வாட குத்துருக்கியா? என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவனால எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி அவன் மயங்கி போயிட்டான். ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற. லைட் அப்படியே அந்த ஸ்வாட எடுக்கிறான். இது எனக்கு போதும். ஏன்னா இந்த ஸ்வாடு வந்து வேற லெவல்ல இருக்கு அவனை தாக்குறதுக்கு. இது வந்து எனக்கு போதும். அங்க ஆலியாவை கூப்பிட ஒரு ஃப்ரூட்டை தூக்கி அடிக்கிறா. அந்த ஃப்ரூட்டை பார்த்தா தெரியாதனமா அவன் முன்னாடி போய் விழுது. என்ன ஃப்ரூட்டை நீ சாப்பிடலான்னு பாக்குறியா? கிட்ட ஆல்ரெடி அந்த ஸ்லீப் பவுடர் அந்த ஸ்கில் இருக்கு. இப்போ நீ இன்னொன்னு சாப்பிட்டா கண்டிப்பா நீ வந்து இறந்து போவ. ஏன்னா இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டை தான் சாப்பிடவே முடியும். அது வழியா ஒரு ஸ்கில் கிடைக்கும். ஆனா நீ இன்னொன்னு சாப்பிட பாக்குறியா? சரி, உன்னோட ஆசையை நானே நிறைவேற்றுறேன். அப்படியே அவன் தாக்குற மாதிரி வந்து வாயிலேயே அந்த ஃப்ரூட்டை திணிக்கிறான். என்ன வேணுமா? சாப்பிடு. நீ வந்து இப்படியே செத்து போயிடு. அங்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுதான் தேவையே. அப்படியே அவன் ஒரு கடி கடிக்க அவனுக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. எப்படி, அதாவது உன்னால எப்படி திரும்பவும் நிக்க முடியுது? இப்போதைக்கு நீ இறந்து போனுமே. இல்ல, அப்படி ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் கிட்ட இருக்கிறது ஃப்ரூட் மாஸ்டர் அந்த ஸ்கில் இருக்கும்போது என்னால எவ்வளவு வேணாலும் சாப்பிட முடியும். அங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்பதான் தெரியுது அவன் கிட்ட இப்போ ஃபிளேம்கான ஒரு ஸ்கில் இருக்கு. எந்த விஷயத்த தொட்டாலும் அது பயங்கரமா எரியும். பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கல நீ காமன் சென்ஸையே மீறி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ற. இதனால தான் அந்த ஹோலி சிஸ்டருக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல நான் உன்னை விட்டு வைக்க போதில்ல. உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இறக்க போறேன். ஒரு குளோனை உருவாக்கி அதை தாக்குறதுக்கு அனுப்புறானா. இந்த வந்த லைட்னிங்கையும் அவனால எதிர்கொள்ள முடியுது. பாத்தியா, ஏன் முன்னாடி உன்னோட லைட்னிங்லாம் ஒண்ணுமே இல்ல. அது என்னால அசால்ட்டாவே எதிர்கொள்ள முடியும். அங்க 2 பேருமே அவங்களோட சட்டையை தூக்கி போடுறாங்க. ஏன்னா இப்பதான் அவங்களோட உண்மையான சண்டையை ஆரம்பிக்க போகுது. அங்க மத்தவங்களும் ஓடி வர அவங்கள அவன் பயங்கரமா கத்தி வரான். மரியாதையா வெளியில போயிடுங்க, சண்டைக்குள்ள நீங்க வரக்கூடாது, இல்லன்னா அவ்வளவுதான், உங்களையும் நான் தாக்கிடுவேன். அங்க அவனும் அவனோட எலக்ட்ரிக் பவரை வெளிப்படுத்த இந்த சைடு லைட் அவனோட ஃபிளேம்ஸை வெளிப்படுத்துறான். 2 சைடுமே ஒரு பவர் அப்படியே வெளியில வந்து நிக்குது. லைட்னிங்கும் ஃபயருக்கும் சண்டையா. இதுல வந்து யாரு ஜெயிக்க போறா? ப்ளீஸ், அந்த சோட வந்து என்னோட சோலை போட்டு உருவாக்கி இருக்கேன், இது உடைய கூடாது. ஆனா ஆலியா சொல்றான், நீ கவலைப்படாத, அவன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பான். அதனால பிரச்சனை இல்ல. அங்க லைட்டோ சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, நான் கண்டிப்பா நீ கொடுத்த சோட வச்சு ஜெயிக்க தான் போறேன். 2 பேருமே அப்படியே தாக்கிக்கிறாங்க. அவங்களோட தாக்குதல் அப்படி மோதிக்குதான். கடைசியில 2 பேரோட அட்டாக்கும் அங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்குதா. அப்படியே அவன் கீழே வந்துடுறான். என்ன, நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஹீரோவும் கையை தூக்க ஆலியாக்கு மத்தவங்களுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். இதுலயும் என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோவோட ஸ்வாடு வந்து அங்க ஒஞ்சி போயிடுது. நிக்கா, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாதனமா இதை உடச்சிட்டேன். பரவாயில்ல, அது போனா போயிட்டு போட்டோம். உனக்கு இன்னொன்னு நான் உருவாக்கி தரேன். அதுக்கு ஏத்த மாதிரி நான் ரொம்ப நன்றி, நீ வந்து இந்த இடத்த காப்பாத்தினதுக்கு. அங்க மத்தவங்களும் ஓடி வராங்க. அவனை விடாதீங்க, அப்படியே பிடிங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. லைட்டை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவங்கள பிடிக்கிறாங்க. அதையும் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். ஏன்னா ரிப்போர்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்ல, இவன் வந்து எங்களை காப்பாத்திட்டான். அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. லைட் அவங்க பாக்குறாங்க. லைட் அப்படியே மயங்கி போயிடறான். உனக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன், அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அங்க மோனிகா கிட்ட அவ கேக்குறா, அம்மா நீங்க வந்து அந்த ஸ்வால்ல என்ன மாதிரி ஸ்கில்ல போட்டீங்க? எதுவும் ஸ்பெஷலான ஸ்கில்லுன்னு சொல்லி எதுவும் போடல. அது இன்னமும் ஸ்ட்ராங்காகவும் டஃபாகவும் மாத்தணும் நான் பண்ணேன். ஆனா கடைசியில அது ஒஞ்சி போயிடுச்சு. கூடவே நான் வந்து சாமியும் அதில் ஆட் பண்ணேன். அதனால தான் அந்த பீஸ்ட் வேற லெவல்ல இருந்ததா. உண்மையிலேயே வேற லெவல் தான். ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு. அதுக்கப்புறம் லீனா கிட்ட இருந்து ஒரு லெட்டரும் வந்து அவ
அவ கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துக்கு வரப்போறாளாம். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட லீனா டக்குனே இங்க வரப்போறாளா? அவ உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டா அவ ஃபேமஸா இருந்தாலே அவ தானே லீனா எங்க லக்ஸரியில இருக்க ஒரு பார்ட்டி மெம்பர் தான். இதுக்கப்புறம் லீனாவை காட்டுறாங்க. அவ ஃபைனலி அந்த ஏரியாவுக்கு வரா. அவ தேடி வந்தது அந்த பொண்ணை தான். இன்னமும் அந்த பொண்ணை அவளால தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ஹீரோவை கொல்ல பார்த்தாங்க. அதுக்காக இவ தேடின்னு இருக்கா. விட போதில்ல, என்னோட லக்ஸரியாவை நான் தான் என்னோட வழியில ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் அவங்க ஒரு பார்ட்டியை கொண்டாடுறாங்க. எப்படியோ இந்த இடத்தை காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி மோனிகாவும் இங்க வந்துட்டா. இதுக்கு மேல வேற என்ன பாய்ஸ் எல்லாருமே கொண்டாடுங்க. அதே மாதிரி அங்க ரொம்ப சந்தோஷமா போகுது. இந்த சைடு ஹோலி சிஸ்டரும் அந்த மிரரை அப்படியே பாக்குறாங்க. அதுல வித்தியாசமா அவ இந்த சைடு இந்த சிட்டிக்குள்ள அவ போறா. அந்த இடமே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு. அங்க ஒரு பர்சனும் சொல்றான், எல்லாருமே வாங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆடணும், குடிக்கணும், பார்ட்டி பண்ணணும். ஏன்னா டான்ஸ் ஆஃப் த ஃபேரி இன்னமும் 3 நாள்ல தொடங்க போகுது. லீனா வரும்போதும் லீனாக்கும் அவன் அந்த பூவை வச்சு விடுறான். இது ஃபேரியோட பிளெஸிங் உங்களுக்கு இருக்கும். ஒரு டிராவலர்ல உங்களோட நாள் நல்லா போகும். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட, நான் என்ன பண்ணிருக்கேன், இது வந்து என்ஜாய் பண்றதுக்கான டைம் இல்ல. அங்க போற வழியில அந்த பொண்ணை பத்தி அவ கேக்குறா. அந்த பெல்பெரி ஃபேமிலியில இருக்க ட்ரெட்டினா, அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டினை என்கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அப்படியே ஓடி போயிடுறாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போதும், யார் அது, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு தொத்தி தான் விடுறாங்க. அதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அந்த பொண்ணை பத்தி தெரிய வரும்னு பார்த்தா ஒண்ணுமே தெரிய வரல. சிஸ்டர் அனுப்புன அந்த அசாஷின் அவங்க வந்து இங்க தான் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தா, நான் இங்க எந்த விதமான பதிலும் எனக்கு கிடைக்காதா? நான் இப்போ என்னதான் பண்ண போறேன்? அங்க திடீர்னு எவனோ ஒருத்தன் பாக்குற மாதிரி இருக்குமா? அப்படியே அவ பின்னாடியே போறான். எனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன பார்த்தனே தான். ஒரு கட்டத்துல அவன் சம வேகமா அப்படியே சந்துக்குள்ள போறான். அந்த சந்துக்குள்ள போய் பார்த்தா யாரையுமே ஆள காணோம். எங்க போன அவன்? திடீர்னு அவன் பின்னாடி வழியா தாக்க வரானா? நல்ல வேளை அவளோட ஸ்வாட வச்சு அங்க தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல ஸ்வாட் செயின்ட், நீ வந்து உண்மையிலேயே அற்புதமா உன்னோட ஸ்வாட ஹேண்டில் பண்ற. இது பத்தாது, நீ வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நீ யாரு? நீ என்ன அந்த அசாஷினா? அதே மாதிரி போச்சுன்னா உனக்கு நான் மர்சியை காட்ட மாட்டேன். நீ என்ன ஸ்பையிங்கா வந்திருக்க அப்படின்னா நான் உன்னை விட்டு வைக்க போறது இல்ல. இவங்க 2 பேருமே அப்படியே சண்டை போடுறதுக்கு போவாங்களா? அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது, போதும் நிறுத்து யுவான். அது வேற யாரும் இல்ல, அங்க இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருப்போம்ல அதே பொண்ணுதான். நான் வந்து எதிர்பார்க்கல, இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் வந்திருக்க போல. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு லீடர் இங்க எதுக்கு வரணும்? நீங்க வந்து ஹோலி சிஸ்டரோட சைட்ல தானே இருக்கணும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் வந்து யாரோட சைடும் இல்ல, நான் ஒரு தேடுதல் வேட்டையில இருக்கேன். ஏன்னா நீ கொடுத்த ஸ்கேலை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த டிராகனை பத்தி அவ்வளோக்கும் எனக்கு தெரியவல்ல. இதுக்கு மெயின் லீடா இப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த டேரண்டினா. அவ தான் அந்த டிராகனை சமன் பண்ணா. அவளை வச்சுதான் விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த டிராகனை தடுக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி அவ ஒண்டிதான். நீயே யோசிச்சு பாரு, அந்த மிகப்பெரிய டிராகன் அது வந்து இந்த சிட்டிக்குள்ள வந்தா என்ன ஆகும்? இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாகி யாராலுமே அதை தடுக்க முடியாம ஆயிடும். அதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம். நீ வந்து குறுக்க போந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த உள்ள கேக்குறியா? நீ கேக்குற கொஸ்டின்னால எங்களுக்கு வந்து அது ஒரு தடையா இருக்கு. அங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிட்டு. சோ அதனால அதை கேட்காத. திரும்பவும் நீ போயிடு. இப்படி இவங்க போகும்போது அவ திரும்பவும் யோசிக்கிறா, நான் என்ன போகணுமா? இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிற அளவுக்கு என் கிட்ட பெருசா இல்ல. பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் வேற அவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். இல்ல நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது. 2 பேரை பார்த்து அவ கூப்பிடுறா, ஹேய் நீங்க 2 பேரும் நான் வந்து உங்க கூட வரலாமா? நானும் அந்த பொண்ணை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். உங்க கூட இருந்தா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கும்ல. யோசிக்காம வந்து ஒத்துக்கிறா. ஆமா, நீங்க வந்து எதுக்கு ஒத்துக்குனீங்க? இதுவா, இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட முகத்தை இவ பாத்திருக்கா. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். லீனா எதுக்கு வந்திருப்பானா? ஏன்னா இவ ஒரு லீடரா இருக்கா. சோ இன்வெஸ்டிகேஷனை பத்தி இவளுக்கு ஏகப்பட்ட விஷயமும் தெரியும். இதுக்காக தான் வந்திருக்கா. சரி, நம்ம வந்து வெறும் வயித்தோட தேட முடியாதுல, நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே தேடலாம். லீனாவும் கத்துறா, என்ன இது, நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்கோம். ஆனா அவங்க அப்படியே கீழே போக சொல்றாங்க. கீழேயும் ஒரு பர்சன் வெயிட் பண்றானா? அவனுக்கு 20,000 கோல்டு காயினை தராங்க. இந்தா, நாங்க சொன்ன விஷயத்த நாங்க பண்ணிட்டோம். இப்போ நீ உன்னோட விஷயத்த பண்ணணும். அந்த பெல்பெரி ஃபேமிலியில இருக்க டெரண்டினா அந்த பொண்ணை பத்தி நீ சொல்லணும். அந்த டெரண்டினா அவ வந்து பெல்பெரி ஃபேமிலியோட ஒரு டாட்டர். அதே மாதிரி அவளால் தான் உங்களோட ஃபேமிலி அது பாலா போச்சு. என்னாச்சுன்னா நம்ம டெரண்டினாக்கு டான்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி 6 வயசுலயே அவளுக்கு நெக்ரோமேன்சி இந்த ஸ்கில் வந்து கிடைச்சது. அதனாலே என்னவோ தெரியல, ஃபர்ஸ்ட் அவங்களோட பிசினஸ் வந்து பாலா போச்சு. பல மாசத்திலேயே அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டி முழுக்க ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சது. இந்த பெல்பெரி ஃபேமிலி வந்து ஒரு கர்ஸான ஃபேமிலின்னு. அதனால ஒருத்தங்களும் அந்த ஃபேமிலியை தப்பா பார்க்க ஆரம்பிக்க டெராண்டினாவோட அப்பா ஒரு இந்த பழியை நம்ம டெராண்டினா மேல போட்டுறாங்க. இதனால வேற வழி இல்லாம டெராண்டினா ஒரு வில்லால வாழ்ற மாதிரி இருந்தது. இந்த விஷயம் இங்க ஒண்டி முடியல. டெராண்டினா அங்க தனியா இருக்கும்போது ஹோலி சிஸ்டர் தான் ஒரே ஒருத்தங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஹோலி சிஸ்டருக்கு நல்லாவே தெரியும் இவகிட்ட அந்த டோபோ ஸ்கில் அது வந்து இருக்குன்னு. அதே மாதிரி ஹோலி சிஸ்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பசங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல இவளும் ஒரு பொண்ணு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ஹோலி சிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்களா? ஆனா இப்ப வந்து அவ உயிரோட இருக்காளா? அது வந்து சரியா தெரியல. அவ கண்டிப்பா அந்த மேன்ஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பா.
இல்லப்பா. ரூமர் படி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அவளோட லொகேஷன் அவ எங்க இருக்கா அதை வந்து சொல்ல முடியுமா? ஓ அப்படியா? ஆனா அதை நான் சொல்லணும்னா இன்னமும் நீங்க காசு அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 பேரும் பேசிட்டோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு பணத்தை தந்தேன். ஓ அப்படியா? நான் வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து இங்க பிசினஸ் நடத்துறேன். ஸோ சாதாரணமா அப்படியே சொல்ல முடியாதுல்ல, அதனால காசு தந்தா நல்லா இருக்கும். நான் அப்படியே அவன் மிரட்டுறானா? இதை பார்த்தாங்க லீனா கேட்கிறா, என்ன சரிதானா? வாய மூடு, இப்போதைக்கு கம்முன்னு இரு. மரியாதையா சொல்றியா இல்ல உன்னை ஒரு வழி ஆக்கட்டா? அதனால அவரு பயந்து போய் சொல்லிடுறாரு, அவ இந்த தியேட்டர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எங்கேயோ இருக்கா. பாத்தியா, இப்படிதான் சில பல இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ரோட்ல போய் கேட்டாலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அப்படி பண்ணதான் கிடைக்கும். இதுதான் என்னோட ஸ்டைலும். இதுக்கப்புறம் அந்த டேரண்டினாவை காட்டுறாங்க. அவ வேற எங்கேயோ போறா. பின்னாடி ஒரு பட்லரும் கேட்கறான், அம்மா நீங்க வந்து எங்க போறீங்க டேரண்டினா? உங்களோட காயம் அது இன்னமும் ஆறல, கொல்லப்படாதீங்க, நான் வந்துடுறேன். ஏன்னா ஹோலி சிஸ்டர் வந்து ஒரு டான்ஸரா நாமினேட் பண்ணிருக்காங்க. அதனால நான் போகணும், பிராக்டிஸ் பண்ணி நான் வந்து யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். இதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு போகும்போதே டான்ஸ் ஆஃப் ஃபேரி அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது. 1000 வருஷமாவே இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதான். இந்த ஃபெஸ்டிவல் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தத்தான். இந்த சிட்டியும் இந்த மத்த விஷயத்தையும் எந்த விதமான பிரச்சனையில இருந்தும் இந்த விஷயம் தான் ப்ரொடெக்ட் பண்ணான். இதுல பெரிய ஃபேமிலில இருந்து சில பல ஆளுங்க டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல டேரண்டினாவும் ஆடப்பறா. பார்க்கலாம், நம்ம உள்ள போனாதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அங்க உள்ள அவங்களால போக முடியல. அம்மா நீங்களாம் யாரு? இங்க ஆத்தரைஸ்டு பீப்புள், அவங்களால தான் உள்ளே போக முடியும். தப்பா சொல்றீங்க, நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். பாருங்க எங்களோட காஸ்டியூம்லாம் டான்ஸ் ஆட தான் வந்திருக்கோம். அது சரி, ஆனா உங்களை பார்க்கும் போது அப்படி தெரியலையே. இல்ல நீங்க நல்லா பார்க்கணும், எங்களோட பாடியை பாருங்க. ஆமா அது கியூட்டா இருக்கு. இது சரி, ஸ்வாட் எதுக்கு உங்க கையில? அதுவா, இது சும்மா டம்மி. பாருங்க நாங்க சும்மா பர்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தோம். ஆனா எந்த வந்து ரியல் ஆச்சு. அந்த நைட்ஸ் வந்து அப்படியே நம்பிடுறாங்க. இவங்க உள்ள போகும்போதே அங்க லீனா கேக்குறா, ஆமா எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, நான் வந்து என்ன பண்ணுவேன் உள்ள போய்? கொல்லப்படாத, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கான் பாத்தியா, அவனுக்கும் ஊத உண்டி தான் வரும், பிளே பண்ண வராது. அதனால பிரச்சனை இல்ல. உள்ள போகும்போதே 2 பேர் வந்து நம்ம டெராண்டினாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. கேள்விப்பட்டியா, அந்த பெல்பெரி ஃபேமிலில இருந்து அந்த பொண்ணு வந்திருக்காலாம். கிட்ட அந்த டோபஸ் கில்லருக்கு தப்பி தவறி கூட கிட்டே போகாத. என்னோட அப்பா வந்து சொன்னாரு, நீ கிட்ட போனா கர்ஸ் ஆயிடுவியா. உங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்த மாதிரி இருக்கு. இவங்க பேசுற விஷயத்த பார்த்தா அப்படி தெரியல, இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அவங்க முன்னாடி போய் பாக்குறாங்க, டெரண்டினா அங்கதான் இருக்கா. டெரண்டினாவை பார்த்தோன்னே நான் யோசிக்கிறேன், அட நீ இன்னமும் உயிரோட தான் இருக்கியா? டெரண்டினாவுக்கு புரியுது, அட நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்தது ஒரு விஷயமா தான். நீ வந்து இன்னமும் அந்த வீக்டு டிராகன், அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்க, அது வந்து என்னோட கண்ட்ரோலையும் மீறி போச்சு. இதுக்கு மேலேயும் அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி ஏதோ ஒண்ணு வந்து திரும்பவும் சிட்டிக்கு வர மாதிரி இருக்கும். நான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ண முடியாதா? இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா அங்க வரேன். அந்த பையன் கேட்காம அவனோட ஸ்கில்ல வச்சு கட்டி போடுறான். எவ்வளவு கேட்கறான், இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அப்படி இருக்கமாக்க அவளோட கால் அப்படியே நசுங்குது. ஆல்ரெடி அங்க இன்ஜுரியா இருக்கா. இதனால அவளுக்கு இன்னமும் வலிக்குது. இந்த சைடு லீனாவும் யோசிக்கிறா, என்ன பண்றது இப்போ? நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? லீனா கேட்டா கம்முன்னு இருக்க சொல்றா. வந்து அதுக்காக தானே ப்ராமிஸே பண்ணி இங்க வந்த, இப்போ நீ உடைக்க முடியாது. லீனாவால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அவளுக்கு ரொம்ப வலிக்குமா. அங்க லீனா காப்பாத்தி விடுறா. என் கூட நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். இதே மாதிரி அவங்க தப்பிச்சு போறாங்க. அந்த பையன் தாக்க வந்தா லீனா அப்படியே காப்பாத்துறா. அந்த பையனும் மேல போய் தேடி பாக்குறான். ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க 2 பேரை காணோம். மன்னிச்சிருங்க, அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்பட வேணாம், இந்த ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் இந்த சிட்டிக்குள்ள தான் இருப்பாங்க. கண்டிப்பா நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியும். இந்த சைடு அவங்க ஒரு எத்துக்கு வந்துறாங்க. அங்க டெரண்டினாக்கு புரியல, ஆமா நீ எதுக்கு எனக்கு காப்பாத்தின எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பர்சன் சொல்றான், நம்ம முன்னாடி இருக்கிற இந்த கல்லு இது வந்து ஏன் திரும்ப ஜொலிக்குது? இல்ல ஃபேரி மோனார் கூட சர்வெண்ட்டை சீல் பண்ணி வச்சிருக்காங்களாம். தான் இந்த ஃபேரி உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு ஒரு கார்டியனா இருக்காரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிச்சுவல் இதுதான் ஒரு அமைதியாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லாருக்குமே தெரியாத விஷயம். இதுவே இது உடஞ்சு போனா அப்புறம் அங்க வந்து என்ன ஆகும்? ஆமா நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அப்புறம் ஏன் நீங்க ஒரு சாங்க பாடக்கூடாது? இந்த சைடு நம்ம லைட்டை காட்டுறாங்க. லைட் அவங்க பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். போதும் நித்துங்க, இந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் பண்ணுவீங்க? நீங்க இப்பதான் ஃபைட் பண்ணீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் வந்து தேவை. ஏன்னா நீங்க அவளுக்கும் ஹீலும் ஆகல. ஏன்னா நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல எஸ் ரேங்க் மிஷினும் கிடைக்கும். லீனாவும் இப்போ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா. கவலைப்பட வேணா, லீனா கண்டிப்பா நல்லா இருப்பா. ஏன்னா ஒரு ஸ்வாட் செயின்ட். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற போறீங்க. இந்த சைடு அங்க பறவையெல்லாம் விட்டு அவ செக் பண்றா, இந்த மாதிரி எங்க இருக்காங்கன்னு. நான் திடீர்னு பறவைலாம் அப்படியே பின்னாடி வருது. பறவைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதெல்லாம் ரொம்ப பயப்படுதா. எல்லாம் பூ வச்செல்லாம் செக் பண்ணும் போது தான் தெரியுது இங்க வந்து ஏதோ ஒண்ணு சரியில்லை. அதுக்கு வச்சு செக் பண்ணா அங்க அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. இவங்க தேடி வந்த விஷயம் அது இங்கேயே ஓவர் ஆகுது. இதுக்கு மேல அப்போனா நிலைமை இன்னமும் மோசமாக போகுது. அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் இந்த சைடு அவங்க 2 பேருக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் இருக்கும்ல, அதுக்குள்ள கருப்பா ஏதோ ஒரு விஷயம் போகுது. இந்த ஒரு வீட்டை நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. ஆமா நம்ம எங்க போயின்னு இருக்கோம்? நம்ம ஒரு வீட்டை நோக்கி தான் போறோம். அது வந்து எங்களோட
எங்களோட பெல்பெரி ஃபேமிலி அது எங்களோட ப்ராப்பர்ட்டி தான், அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 நாளைக்கு நம்ம வந்து இது முடிகிற வரைக்கும் அங்கதான் ஒளியணும். ஏன்னா அவங்க 2 பேரும் நம்மள அப்படியே விட போதில்ல. கண்டிப்பா ஹோலி சிஸ்டர் கிட்ட நான் தான் இதுக்காக ஏதாச்சும் கேட்கணும் போல. எனக்கு இன்னமும் புரியாத விஷயம்னா உனக்கும் இந்த ஹோலி சிஸ்டருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, அதுக்காக தான் நானே இங்க வந்தேன். அதே மாதிரி எதுக்காக அவனுக்கு கொல்லணும்னு பார்த்தேன். நான் எனக்கு புரியல இந்த மாதிரி எதுக்காக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற. இது சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா உன்னை பாக்குறதுக்கு ஒரு கெட்ட பர்சன் மாதிரி தெரியல. நான் உன்னோட டான்ஸ் நான் பார்த்தேன். ஆனா ஏதோ ஒண்ணு நான் எதிர்பார்க்கல. அதாவது ஸ்வாட் செயின்ட் அவங்க வந்து எனக்காக கொஞ்சம் பரிதாகப்பட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. இவளோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு இவங்கள கொல்ல பார்த்தா. அதனால இன்னமும் அவளுக்கு புரியல இவ வந்து கெட்டவளா நல்லவளான்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. இன்னமும் கொஞ்சம் தூரம் தான். நான் அதுக்குள்ள 2 பசங்களுக்கு இவங்கள பார்த்தோன்னே ஆர்வம் வந்தது. ஆமா, நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. உங்களோட டான்ஸுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். லீனா இல்லன்னு சொல்றா. அந்த பசங்க கிட்ட அவளும் சொல்றா, வீட்டாயிடுச்சு, இந்த மாதிரி டைம்ல நீங்க வீட்டுக்கு போகணும். ஆனா நாங்க வந்து உங்களோட டான்ஸை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். பேரண்ட்ஸும் வந்து அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அட பசங்களா, நீங்க வந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பொண்ணு கிட்ட டோபஸ் கீழே இருக்கா, அது ஒரு கர்ஸான பொண்ணு, கிட்ட நீங்க போக கூடாது. ஆமா, இங்க என்னதான் ஆச்சு? இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். வந்து இப்படி எல்லாம் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன்கிட்ட தான் அந்த ஸ்வாட் செயின்ட் அந்த ஸ்கில் இருக்கு. என்னோட லைஃப் அது வந்து ஈஸியா தான் போகும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஆனா திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி அதுது. இடத்துல ஒரு பர்சனும் கத்திக்கினே வரான், யாராச்சும் காப்பாத்துங்க, ஒரு பிரச்சனை. அங்க திடீர்னு ஏகப்பட்ட வித்தியாசமான கிரியேச்சர்லாம் வருமா, அத லீனா அப்படியே தாக்கி கொள்றா. இப்பதான் இவங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஸ்டோனுக்கு நடந்திருக்கு. அதனால ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸும் அங்க வந்து பரவின்னு இருக்கு. ஸ்டோனுக்கு பவர் வந்து கரெக்டா போனனால இது வரைக்கும் இப்படிலாம் நடந்ததே இல்ல. இந்த மாஸ்டர்ஸ் ரொம்ப தூரமா தான் இருக்கும். இப்போ எப்படி இதுங்கெல்லாம் உள்ள வந்தது? ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே தாக்க வருது. நல்ல வேலை லீனா வந்து காப்பாத்துறா. ஆனா திடீர்னு அங்க இன்னொரு மாஸ்டர் தாக்க வர அதை வந்து டோபோ ஸ்கில்ல வச்சு அவ கொள்றா. இதை பார்த்து மத்தவங்க ஷாக் ஆகுறாங்க. இது பெல்பெரி ஃபேமிலியில இருக்க அந்த டோபோ ஸ்கில்ல பொசஸ் பண்ண பொண்ணு தானே. இதே மாதிரி அங்க இன்னொருத்தனும் மாட்டின்னு இருக்கான். அங்க ஒரு குட்டி ஒன்று மாஸ்டரும் காப்பாத்த ட்ரை பண்ண. ஆனா அதால அவளைக்கும் காப்பாத்த முடியலையா. அங்க லீனா வந்து காப்பாத்துறான். நான் லீனாவை இன்னொரு மாஸ்டர் தாக்க வந்தா அதுக்குள்ள அவ வந்து காப்பாத்திடுறா. நீ வந்து அநியாயமா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனால உன்னோட உயிரை வந்து என்ன ஆயிருக்கும். இல்ல நான் வந்து மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண, அவ்வளவுதான். ஆமா இல்லையா பின்ன உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்கில், அதனால தான் உன்னால இப்படி சொல்ல முடியுது. இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது. உன்னோட ஸ்கில்லாலையும் நீ மக்களை காப்பாத்தின. இப்பதான் அவளுக்கு விஷயமும் புரியுது. ஆனா இவங்களுக்கு இன்னமும் தெரியல இந்த கிரியேச்சர் இது வந்து என்னதுன்னு. அங்க திடீர்னு அதுவும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. பின்னாடி ஒரு மேகமும் கிரியேட் ஆகுதா. அதுக்குள்ள இருந்து ஒரு மாஸ்டர் வர. அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படி பயப்படுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன அழிஞ்சு போக போறோமா. அதுக்குள்ள அந்த பையன் வந்து காப்பாத்துறான். இந்த சைடு அந்த பொண்ணு பயங்கரமா கத்தி சொல்றான், எல்லாருமே கத்தீட்ரலுக்கு சீக்கிரமா போங்க, ஏன்னா உங்களால அங்க சேஃபா இருக்க முடியும். ஏன்னாவும் அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க, ஆமா அங்க வந்து இவங்களால எப்படி சேஃபா இருக்க முடியும்? அதுவா, அது வந்து எப்படிப்பட்ட இடம்னா அங்க வந்து ஒரு பேரியரை உருவாக்க முடியும். அதனால மாஸ்டர்ஸால உள்ள வர முடியாது. எனக்கு வந்து தெரியாது கத்தீட்ரல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும்னு. இல்ல சில பல ஓல்டு டாக்குமெண்ட்டை நான் வந்து பார்த்தேன்னா அதுல வந்து எனக்கு தெரிய வந்தது. ஆனா ஏதோ ஒண்ணு நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்ல, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை தடுக்க பார்க்கணும். இதனால அவங்க அந்த மேகத்தை நோக்கி தான் போறாங்க. அந்த மேகம் எல்லாமே அந்த லேக்கை நோக்கி தான் வருது. நம்ம இப்போ டைரக்டா அந்த லேக்கை நோக்கி தான் போக போறோம். அதாவது இந்த மேகம் பிளாக் மியஸ்மா அது வந்து லேக்ல இருந்து எதுக்கு வருது சைடு அதே ஆளும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல உங்ககிட்ட இப்படிப்பட்ட சில ஆளுங்களும் இருக்காங்கன்னு. நான் அவங்களால பேரியரை உருவாக்கி மத்தவங்களை காப்பாற்ற முடியுதா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்போதான் என்னோட ஆட்டமே இங்க ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க லைட்டா அவனோட உழைப்பை போட்டு எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும்னு பாக்குறான். அதே மாதிரி அவ ஸ்வாடையும் உருவாக்கின்னு இருக்கா. இந்தா நீ வந்து ரெக்வஸ்ட் பண்ண அந்த மெட்டீரியல் அதை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இதுல இருந்து என்ன வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு தேவையான மெட்டீரியலை நீ யூஸ் பண்ணிக்கோ. ஆனா நான் வர வழியில லைட்டை வந்து பார்த்தேன் தெரியுமா. லைட்டா அவன் வந்து வழக்க போலதான் ரொம்ப ஹார்டா ட்ரெயின் பண்ண இருக்கான். அதுவும் எதுக்கு அவனோட கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் இப்படி அவன் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். லைட் உண்மையிலேயே அவனோட கனவுகளை அடையணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றான். அதனால தான் அவனுக்கு ஏத்த ஒரு ஸ்வாடையும் நான் உருவாக்குறேன். நான் போன வாட்டி அந்த ஃபைட்ல உடஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் உருவாக்குற இந்த ஸ்வாடால அவனால ஒரு நல்ல அட்வென்ச்சரரா இருக்க முடியும். இந்த சைடு லைட்டும் அங்க வந்து சொல்றான், இல்ல இது வந்து பத்தாது, நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். லீனா வெறுமா வெயிட் பண்ண
எனக்காக. இதுக்கப்புறம் அவங்க ஸ்டோனை நோக்கி தான் போறாங்க. ஏன்னா அதுல இருந்து தான் அந்த மியோஸ்மா அது வந்து வருது. யாரோ ஒருத்தங்க அவங்க தான் இதை பார்த்துருக்காங்க. அதனால தான் மாஸ்டர்ஸ் எல்லாம் சமன் ஆகுது. நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க? அந்த ஃபேரி ஸ்டோனை யாரோ ஒருத்தங்க ரிவர்ஸ் ஆக்கிட்டாங்களா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது வரைக்கும் அது ப்ரொடெக்ட் தான் பண்ணுச்சு. ஆனா யாரோ ஒருத்தங்க வேணும்ட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால தான் எல்லாத்தையுமே விரட்டாம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி எல்லா மாஸ்டர்ஸையும் போர்ட்டல் வழியா இது வர வைக்குது. வந்து அங்கதான் போறோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமா இருக்கும். நீ என்ன சொல்ற? இந்த சிட்டி மேல உனக்கு எதுக்கு திடீர்னு இந்த அளவுக்கு அக்கறையா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதனால ஃபேரி டான்சர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? நம்ம இப்படி பண்றதுனால அவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும். இதெல்லாம் பாத்துக்கினே லீனாவும் யோசிக்கிறான். ஆமா, நம்ம டெரண்டினாக்கு இந்த ஃபேரி டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். இதுக்காக தான் எல்லாரையுமே அவ காப்பாத்தணும்னு ட்ரை பண்றா. இப்போ வந்து நம்மளுக்கு வேற வழி தெரியல. நம்ம வந்து ட்ரெஸ்ஸாய் தான் பண்ணணும். அப்படி உன்கிட்ட வேற வழி இருந்தா நீ சொல்லலாம். கண்டிப்பா நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியும். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது. நீங்க வந்து நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு. ஏன்னா ப்ரெஷியஸான அந்த ஸ்டோனை நீங்க என்ன டிஸ்ட்ராய் பண்ண போறீங்களா? அந்த உமன் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆமா, நீ தானா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மாஸ்டர் மைண்டு? இல்ல, நீங்க வந்து என்ன லைஃப் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். திரும்பவும் மியோஸ்மா வழியா ஒரு மாஸ்டர் அவன் வர வைக்கிறான். அதை லீனா தாக்கி அப்படியே அவனையும் தாக்கிறா. அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது இவன் போட்டுன்னு இருக்கிறதே ஒரு விஷயம் தானே. ஆமா, நீ வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க? என்னோட பேரு ஹேகரோஸ். வந்து ஒரு டிசைபிள். இந்த நாட்டை இங்க இருக்கிற ஸ்பீசிஸ் கிட்ட இருந்து பறிச்சு யாருக்குமே ரிவெஞ்ச கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். அந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் நான் ஏகப்பட்ட டீமன்ஸை இங்க சமன் பண்றேன். அங்க திரும்பவும் ஏகப்பட்ட டீமன்ஸ் அவன் சமன் பண்றான். சைடு முக்காவாசி டீமன் அவன் தடுக்க பாக்குறான். இந்த அளவு தண்ணிக்கு மேல இருக்கனால அவளைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி டெரண்டினா அங்க பறந்து போகும்போது யோசிக்கிறான், இப்போ என்னால ஒண்டிதான் இங்க பறக்க முடியுதா? லீனா கிட்ட அது வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குது. அப்புறம் தான் லீனாக்கே ஒரு விஷயமும் புரியுது. அப்புறம் இவங்க அப்படியே ஓடிப்பாங்களா? அங்க அப்படியே அவன் தாக்குறான். அந்த அட்டாக் டைரக்டா போய் அவ மேல பட இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. இல்ல, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவுமே ஆகல. நீ பாட்டுன்னு போ. என்ன யோசிக்கிற? அதாவது உன்னால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்ற ஸ்கில்ல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த ஸ்கில்லால என்ன எதிர்த்து என்ன பண்ண முடியும்? உன்னால அங்க எதுவுமே பண்ணவும் முடியாது. திடீர்னு அவ ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறா. இதனால ஏகப்பட்ட புக்ஸ் அவளால ரீட் பண்ண முடியுது. வந்து ஒரு ஃபர்பிடனான டெக்னிக். இது வழியா ஃபர்பிடனா இருக்கிற ஒரு புக்கையும் இவளால பார்த்து அதுல இருக்க ஸ்பெல்ஸை இவளால போட முடியும். கிரிமும் மாகியாவும் அங்க ஒரு ஸ்பெல்லையும் போட ஒரு டிராகனும் அப்படியே அலைஞ்சு போகுது. இதே மாதிரி ஒரு டிராகனையும் அழிக்கிறா. இந்த சைடு அவ பயங்கரமா கத்தி சொல்றா, சீக்கிரம் ஏன்னா இப்போ உன்கிட்ட தான் வாய்ப்பு இருக்கு, நீ தான் அதை அழிக்கணும். ஒரு சைடு அவளுக்கு அழிக்க தோணல. அங்க டெரண்டினாவும் சொல்றா, இங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, அப்படி அழிச்சிட்டா எங்களோட நாட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. லீனாவும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. இந்த டைம்ல ஃபைட்டிங் இருந்தா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவான். ஆனா இப்போ எனக்கு வந்து வேற வழி தெரியல. டெரண்டினா என்ன மனுஷரு, இது வந்து என்னோட தப்பு தான். அவ சம வேகமா போய் அப்படியே அதை உடைக்க இதனால அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு. ஆனா இப்போதான் எல்லா விஷயமும் ஆரம்பிக்குது. அங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாஸ்டரும் சமன் ஆகுது. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான வீக்கடு டிராகன். லீனா அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா போன வாட்டி பார்த்தா அந்த டிராகன் இதை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப வித்தியாசமாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கு. அந்த மாஸ்டரும் அப்படியே ஒரு தாக்குதல பந்து அது டைரக்டா அந்த டவுன்ல இருக்க ஒரு ஏரியாவை அடிக்குது. அதுவும் இவங்க டான்ஸ் ஆட இருந்த அந்த தியேட்டர் அந்த இடம் தான். அதனால டெரண்டினா ரொம்பவும் கஷ்டப்படுறா. அவ்வளவுதான், எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. டெரண்டினாக்கு என்ன பண்ணும் தெரியல. நான் இதுக்கு மேல அவங்களால சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அது வந்து அவங்களுக்கு தெரியல. கவலைப்பட வேணா, யாருமே அங்க இல்ல. அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. அங்க டெரண்டினா கிட்டயும் அவ சொல்றா, ஹேய் டெரண்டினா, இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு தேவைப்படுது. சோ உதவிக்கு நீ வரியா? நல்லா இப்பவும் நம்ப முடியல. உன்னோட கை இந்த அளவுக்கு ஷேக் ஆகும் போது இந்த மாதிரி விஷயத்த சொல்ற. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சேர்ந்து இதை பண்ணலாம். பர்சனும் சொல்றான், என்னோட மிஷின் என்னன்னா இந்த பாவப்பட்ட நிலத்தை உங்ககிட்ட இருந்து மீட் எடுக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏகப்பட்ட டீமன்ஸையும் அதுக்கு தான் நான் சமனி பண்றேன். அங்க ஒரு டீமனும் வந்து பயங்கரமா தாக்குது. அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அவங்க தப்பிக்கிறாங்க. இதனால அங்க இருக்கிற ஒரு இடம் நாசமாகுது. அங்க டெரண்டினா ரொம்ப பயந்து போயிடறான். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த பெரிய கிரியேச்சரை தோக்கடிக்க போறோம்? இந்த மாதிரி டைம்ல நம்ம லீனா தான் ஒரு நம்பிக்கையை தரா. இவங்க ரெண்டு பேரும் அங்க ஒன்னா செயல்படுற மாதிரி இருக்கு. இந்த சைடு அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்ன நினைச்சேன்னா இந்த சிட்டரல் இது வந்து சேஃபான ஏரியான்னு நினைச்சேன். ஆனா இதை பார்க்கும்போது சேஃபான ஏரியா மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த
ஃபேரி ஸ்டோன் அது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். இல்ல பெரியவரே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க ஒரு சின்ன பையனும் புக்கை காட்டி சொல்றான், அதே மாதிரி தான் ஃபேரிஸ் தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ண வரும். அதே மாதிரி ஒரு வாட்டி ஏகப்பட்ட ஈவிலான மாஸ்டர்லாம் இங்க வந்தது. அந்த டைம்ல நம்மளுக்குன்னு சேவியர் வந்து வருவாங்க. எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். நீ ஒரு நல்ல பையனா உள்ள போ. சரி, அந்த மாஸ்டர்ஸ் அந்த பொண்ணு வந்து அப்படியே பிடிக்கிறா. யுவான் கிட்டயும் சொல்றான், வான் சீக்கிரமா எல்லாத்தையுமே போட்டு தள்ளு. அப்படியே போட்டு தள்ளுறான். என்ன ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கு என்ன ஆச்சு, உங்களோட பவர்ஸை ரிப்பீட்டேட்டிவா யூஸ் பண்ணனால இப்படி ஆகுதா? பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. பெரிய டிராகனும் அங்க சைட்ல தாக்குதல பண்ண, இதனால அந்த இடமே பயங்கரமா டிஸ்ட்ராய் ஆகுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லையா இருக்கும் இதே மாதிரி போச்சுன்னா. அங்க டெராண்டினா கிட்ட அவ சொல்றா, நீ வந்து சீக்கிரமா என்ன பண்ணு, அந்த மாஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி வச்சு எப்படியாச்சும் அதை தடுக்க பாரு. 10 இல்ல 5 செகண்ட் தடுக்குள்ள நான் வந்து எப்படியாச்சும் அதை தோக்கடிக்க பாக்குறேன். அப்போனா நீ என்ன சொல்ற, இது வந்து ஸ்டூபிடிட்டியா எனக்கு தெரியுது, இந்த அளவு நான் பண்றேன். அதே மாதிரி அவ எல்லா மாஸ்டரையும் கம்பைன் பண்ணி தடுக்க பாக்குறா. ஒரு வாய்ப்பா வச்சு லீனா ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றா. அவ்வளவுதான், அதோட கதை வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. அவன் பார்த்தா பயங்கரமா சிரிக்கிறான். இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றா, அதை தொடாதீங்க, அதை தொட்டா அவ்வளவுதான், அது உருகி போயிடும். நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க, இந்த டிராகனை உங்களால தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல, உங்களால தோக்கே அடிக்க முடியாது. ஆனா நாங்க பண்ணது ஒரு பயங்கரமான அட்டாக் ஆச்சு. இல்ல, நீங்க வந்து டிராகனோட இந்த ஃபார்மை பார்த்து தப்பா எடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த சிட்டியை மொத்தமா அழிக்க வேண்டியதுக்கான டைம் இது. அப்படியே அவன் பயங்கரமா தாக்குறான். பாத்துக்கினே அவன் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப மர்ஜ் ஆயிட்டான், இப்போ அவனை ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கணும். ஆண்டினா லீனா ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு நீங்க பாருங்க, ஏன்னா இப்ப அவனை தோக்கச்சாதான் நம்மளால அந்த டிராகனை ஃபர்ஸ்ட் தோக்கடிக்க முடியும். ஆனா நம்மளால திரும்ப அதே விஷயத்த பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அவனை ஏதாச்சும் ஒரு வகையில டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரொம்ப கடுப்பாயிட்டேன் இவளால, ஏன்னா இவ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் உன்னதான் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பயங்கரமான தாக்குதல் அவன் பண்றான். ஒரு ஸ்பெல்ல வச்சு இவ தாக்குறான். ஆனா அவளைக்கும் அது பெருசா அஃபெக்ட் ஆகல. ஜஸ்ட் மிஸ்ல யுவான் வந்து காப்பாத்தலாம். அதனால இவங்க எப்படியோ தப்பிக்கிறாங்க. அங்க அந்த பொண்ணு சொல்றான், இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம அவங்க 2 பேரை நம்புற மாதிரி தான் இருக்கும். சரி, டெராண்டினா தடுக்க பாக்குறான். இருந்தாலும் அவளாலையும் அங்க தடுக்க முடியல. அதே மாதிரி லீனா அவளோட ஸ்கில்ல வச்சு தடுக்கிறான். ஆனா அந்த பேரியரே உடைஞ்சு போயிடுது. நல்ல வேலை இது வந்து சிட்டியை ஹிட் பண்ணல. இந்த மாதிரி வீக்லிங்கால என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அங்க லூனாவும் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி வீக்கட் டிராகனை இவளால தொட கூட முடியல, இப்போ அவளால வெட்ட முடியுது. நான் வந்து பயப்படக்கூடாது, எப்படியாச்சும் அதை வெட்ட பார்க்கணும். அந்த அட்டாக் நோக்கி செம்ம வேகமா போறா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இடமே வெள்ளையாவுது. அந்த இடத்துல அந்த குட்டியோண்டு இருக்கிற அந்த கிரியேச்சர் இருக்கு. இவளுக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு இல்யூஷன்லாம் தெரியுது. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியல. அந்த ஹேட் வச்சிருக்க அந்த பொண்ணு சொல்றான், இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரின்ட்டு அந்த ஸ்கில் என்ன எவால் ஆகுதா? இல்ல அது இல்ல. அப்புறம் தான் அவங்க நல்லா உத்து பாக்குறாங்க. அவளோட ஃபார்ம் எப்படி டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகுது. இது ஃபேரியோட பிளெஸிங் ஆச்சு. அண்ணன் சிஸ்டர் மத்தவங்களாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க டெராண்டினாக்கும் தெரியுது அதேதான். அதாவது எப்போ ஒரு நாட்டுக்கு டிசாஸ்டர் வருதோ நம்ம டைம்ல இந்த மாதிரி பவர்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தங்களுக்கு கிடைக்கும். அவளோட விங்ஸ் பாருங்க, அது சில்வர் கலர்ல இருக்க ஒரு விங்ஸ். இந்த மாதிரி அவளோட சோட அதை வச்சு எதையும் பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். வந்து கிங் ஃபேரி ஒரு எபிலிட்டி தான். அவளால இப்போ செம்ம வேகமா மூவும் பண்ண முடியுது. எனக்கு தெரியல, உனக்கு வந்து விங்ஸும் இந்த மாதிரி வித்தியாசமான சோடு கிடைச்சா நீ என்ன பெரிய ஆளுன்னு யோசிக்கிறியா? இந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் நான் வந்து அழிக்கலான்னு இருக்கேன். அப்படியே அவன் தாக்க போனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே டிராகனை அப்படியே வெட்டி போடுறா. அவளோட ஸ்பீட பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ஆமா, அவளோட ஸ்வாட் செயின்ட் அந்த ஸ்கில்லையும் தாண்டி இது வேற லெவலா இருக்கு. நான் வந்து அவளை ரொம்ப கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல பரவாயில்ல, நான் பார்க்கணும். சைடு நம்ம லீனா பயங்கர வேகமா போறா. அவளுக்கு தெரியல அப்படியே இந்த ஸ்கில் எல்லாம் பயன்படுத்துறான்னு. யாரோ ஒருத்தங்க வந்து அவளோட மண்டையில சொல்லி தர மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. வேகத்தோட அவ சம வேகமா கிட்ட போய் ஒரு பயங்கரமான தாக்குதல பண்றா. பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏய், நீ பாத்தியா அவ பண்ணத? ஆனா என்ன, நம்ம இது மேல நின்னே ஆகணுமா என்ன? ஏதோ ஒண்ணு, இது ஒண்ணும் என்னோட பிளான் இல்ல. இந்த சிட்டியை நான் அழிக்கணும், அதுதான் என்னோட பிளான். அங்க ஒரு பயங்கரமான கிளமானிட்டி பிரெத் அவன் பயன்படுத்துறான். அதுவும் அங்க தாக்குதா. நம்ம லீனா ஒரே தாக்குதல்ல அதை அப்படியே வெட்டி போடுறான். பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். சடனா கிட்ட வந்து சோட வச்சு கீழே குத்திக்கினே சொல்றான், அதான் இதை வந்து நான் என் பண்ணணும்னு நினைக்கிறேன். குத்துன அத்த செகண்டே அந்த டிராகன் அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த டிராகனும் மொத்தமா உறைஞ்சு போய் அங்கேயே கீழே விழுது. என்னால நம்ப முடியல, இந்த பொண்ணு ஸ்வாட் செயின்ட் இவ வந்து உண்மையிலேயே தோக்கடிச்சிட்டா. இந்த சைடு அவ கீழே வந்து சொல்றான், என்னால நம்ப முடியல, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணலான்னு பார்த்தா போயும் இந்த சின்ன பொண்ணு கிட்ட நான் தோத்து போயிட்டேன். இப்பதான் புரியுது, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஸ்கேடுன்னு ஒரு பார்ட்டில இருந்தா, பின்னாடி இருந்ததும் அந்த நன்னு தான். கண்டிப்பா அவ தான் இதை பண்ணிருப்பாளோ. அவ வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கா. அதனால அவளை நம்ப முடியாது. ஆனா இப்போ இருக்கிறது வேலைக்கு ஆகுது. நீ வந்து என்ன யோசிக்கிற? மரியாதையா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லு. அவன் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிடறான். சைடு அவர் நார்மலான ஃபார்முக்கு வரா. அவளுக்கு அவளைக்கும் எதுவும் புரியல. எப்படி நார்மலான ஃபார்முக்கு வந்தேன்? என்னோட விங்ஸ் அது வந்து மஞ்சு போயிடுச்சு. என்னோட ஸ்வாட் அதுவும் பழைய ஃபார்முக்கு வந்துச்சு. அந்த சின்ன கிரியேச்சர் இருக்குமா, அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது, ஹேய் இதனை எனக்கு ஹெல்ப் பண்ண இதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் நீ அப்படி பண்ணதுக்கு. பின்னாடியே டெராண்டினாவும் சொல்றேன், ஹேய் உனக்கு அடிபட்டிருக்கா, நீ வந்து ஓகேவா? நான் வந்து ஓகே தான். அங்க திடீர்னு அவங்கள நோக்கி பபுளா வருது.
இதனால அவங்களோட காயம் எல்லாமே ஹீல் ஆயிடுது. இதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த லேக் வந்து உண்மையிலேயே மிராக்கல் தான். நான் எதிர்பார்க்கல. இதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆமா ஆமா, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது ஏதோ ஒன்று. நான் உங்க 2 பேர் மேலேயும் பெட் பண்ண அதே மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ அதனால என்னோட பெட்ல நான் தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. என்னது அப்படியா? இல்ல இல்ல, அவ சும்மா ஏதோ சொல்றா. நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க 2 பேர் தான். நான் பெருசா நான் அவளைக்கும் எதுவும் பண்ணல. எல்லாத்தையும் பண்ணது நம்ம லீனா தான். ஆமா, அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க. இந்த மாதிரி அங்க விஷயமும் சந்தோஷமா முடியுது. இந்த சைடு லைட்டும் அங்க ரொம்ப டயர்ட் ஆயிரான். ஏன்னா நிறையவே அவன் ட்ரைனிங் பண்ணியிருப்பான். அங்க திடீர்னு ஆலியாவோட குரல் வருது. லைட், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். பீஸா ஜூஸ்ன்னு. இது எல்லாத்தையுமே அவன் சாப்பிட்றான். அவனுக்கு திரும்பவும் எனர்ஜி வருது. அந்த நிறையவே ட்ரைனிங் எடுத்துட்டீங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்ல நான் வந்து திரும்பவும் ட்ரைனிங்கே பண்ண போறேன். சைடு அந்த பொண்ணு சோடா உருவாக்குறா. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்துல அந்த சோடா அவனுக்கு ஏத்த மாதிரி உருவாக்க முடியல. பார்த்து அவங்க அப்பா சிரிக்கிறாரா. இப்போதான் அவரோட அப்பாவே சொல்றாரு, சோடா அவனுக்காக உருவாக்க பாக்குற. அது வந்து தெரியுது. அவனுக்கு வந்து எப்போ வரைக்கும் ஒரு நல்ல சோடா உருவாக்க முடியாதுன்னா அவனோட இதயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது யார் இதை பயன்படுத்த போறாங்களோ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல சோடா நம்மளால உருவாக்க முடியும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, மிஸ்டேக் நம்ம நிறைய பண்ணதான் நம்மளால ஒரு நல்ல சோடா உருவாக்க முடியும். இந்த மாதிரி நீ வந்து இதுக்கு மேல என்ன பண்ண போற? உனக்கு இங்க இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. வேணும்னா நீ இந்த டவுனை விட்டு வெளியிலயும் போகலாம். இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இன்னமும் 12th எபிசோட இருக்கு. அதை வந்து நான் தனியா தான் போடுவேன். அந்த வீடியோ எங்க இருக்குன்னு தெரியலனா இந்த பிளேலிஸ்ட், அதாவது கீழே குத்துருக்கல, அது கூடவே நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். அது வந்து அடுத்த செகண்டே இந்த எண்ட் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியும். மேல ஐ பட்டன்லயும் நான் சொல்லும் போதே வீடியோ லிங்க் வரும். ஸோ மறக்காம அதையும் பாருங்க. ஏன்னா அதோட இந்த சீசன் ஒட்டுமொத்தமா முடியுது. அதே மாதிரி இன்னமும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை 12th எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.